Hi foodies, welcome to Pasca's Chettinad Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா மட்டன் 1/2 kg, மஞ்சள்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துர்க்கேன். ரைஸ் சீரக சம்பா அரிசி அரைப்படி எடுத்துர்க்கேன். ஒரு தடவை வாஷ் பண்ணி 1/2 an hour ஊற வெச்சுக்குங்க. ஆனியன் 3, தக்காளி 3, கொத்தமல்லி 1 புடி, புதினா 10 இலை இருந்தா போதும், லெமன் ஒரு 1/2, ஆயில் 100 ml, கீ 50 ml, பூண்டு நம்ம கையில் ஒரு குழிக்கை அளவு இருந்தால் போதும், இஞ்சி பூண்டுல பாதி, பச்சை மிளகாய் 4, அப்புறம் மசாலா பொருள் என்னென்னா பட்டை 4 துண்டு, 2 ஏலக்காய், 5 கிராம்பு, அப்புறம் பொடி மல்லித்தூள் ஒரு 1/2 teaspoon, மஞ்சத்தூள் 1/4 teaspoon, மிளகாத்தூள் 1 teaspoon, தாளிக்கிறதுக்கு ஒரு பிரியாணி இலை 2, பட்டை 1, கிராம்பு 1, ஏலக்காய் 1, முந்திரி கொஞ்சம் எடுத்துருக்கேன். இதை வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய் இதை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு அரைச்ச பிரியாணி மசாலா பவுடர் ரெடி. இப்போ இஞ்சியும் பூண்டையும் நம்ம மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி. 1/2 kg மட்டனை குக்கரில் போட்டு நம்ம எந்த படியில் அரிசி எடுத்தோமோ அதிலே இதில் 1 டம்ளர் தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு குக்கர் ஒரு 5 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சிடலாம். கறி முத்தலாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட ஒரு 2 விசில் சேர்த்து விட்டுக்கலாம். கறி வெந்துட்டுருக்கு. இந்த கேப்பில் நம்ம ஆனியனை கட் பண்ணிக்கலாம். ஆனியனை கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இப்போ தக்காளியும் கட் பண்ணிக்கலாம். தக்காளியும் கட் பண்ணியாச்சு. இப்போ நான் இதில் தான் அரிசி அளந்திருக்கேன் இந்த காப்படியில். இப்போ இதில் 1 காப்படிக்கு 2 காப்படி தண்ணி எடுக்கணும். இதில் 2 காப்படி அரிசி எடுத்துருக்கனால 4 காப்படி தண்ணி எடுத்திருக்கேன். இதை நான் சூடு பண்ணிக்கிறேன். இப்போ 4 காப்படி தண்ணி ஊற்றிருக்கோம்ல, அது சூடு பண்ணிக்கலாம். இப்போ 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம்ல, அதை சென்டரில் இப்படி லைட்டாக இப்படி கீறி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக ஓப்பன் பண்ண வேண்டாம். இப்போ பிரியாணி தாளிக்கு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் பாத்திரம் காஞ்ச உடனே 100 ml நான் ஆயில் சேர்த்திக்கிறேன். கடலை எண்ணெய் தான் சேர்த்திருக்கேன், செக்கில் ஆட்டின எண்ணெய். அதில் ஒரு 50 ml நெய் சேர்த்திக்கிறேன். எண்ணெயும் நெய்யும் காஞ்சிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சு 2 பிரியாணி இலை, ஒரு கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்திட்டோம். இப்போ இதனோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த வெங்காயம் சேர்த்திடலாம். வெங்காயத்தோடைய நீங்கள் இந்த அரிசி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்திருங்க. வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம மல்லி சேர்த்திக்கலாம். இதனோடவே புதினாவும் சேர்த்திக்கலாம். புதினாவும் மல்லி சேர்த்து நல்லா கலந்துடுங்க. புதினாவும் மல்லியும் நல்லா வதங்கிடுச்சு. இதனோட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விடுங்க. தக்காளி சேர்த்து இதுக்கும் கொஞ்சம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. கலக்கி விடுங்க. தக்காளி நல்லா இதில் வதங்கிக்கும். பாருங்கள், தக்காளி பாதி வதங்கிருக்கு. இடையில நல்லா கிளறிக்கிடுங்க. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். தக்காளி வதங்கிருச்சு. இது நம்ம எடுத்து வச்சோம்னா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே நல்லா கிளறி விடுங்க. இஞ்சி பூண்டு கீழே பிடிக்கக்கூடாது. நல்லா பச்சை வாசம் போக நல்லா இஞ்சி பூண்டு வதங்கணும். பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போக வதங்கிடுச்சு. இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்படி அடியில் வந்து ஒட்டக்கூடாது இஞ்சி பூண்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலாவை சேர்த்திக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். அப்புறம் தனியாத்தூள், மஞ்சத்தூள் 2 சேர்த்திக்கலாம். இந்த மசாலா பொடிகளை போட்டு நல்லா கலக்கி விடுங்க. இப்போ நம்ம போட்டிருக்க அந்த மசாலா பவுடர்லாம் அது பச்சை வாசம் போக 1 நிமிஷத்துக்கு கிளறினா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கோங்க. அந்த பிரியாணியோட
இந்த மசாலாவில் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மசாலாவை நம்ம வேக வச்சுருக்கிற கறியை சேர்த்திக்கலாம். இந்த தண்ணி இருந்தால் பரவாயில்ல, அப்படியே ஊற்றிடுங்க. இந்த கடைசியில் மசாலாவோட சேர்ந்து பிறந்து வரும்போது தண்ணி சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கறி போட்டாச்சு. இந்த கறியும் கிரேவியும் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதனால் நீங்கள் மூடி வச்சுருங்க. இடையில நீங்கள் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. திருப்பி இப்போ மூடி வச்சுருங்க இன்னொரு நிமிஷத்துக்கு. இப்போ பாருங்கள், மூடி திறந்து வச்சு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட ஜூஸை சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பிரியாணிக்கு நல்லா பிறண்டு வந்திருக்கு. எண்ணெய்லாம் மேலே வந்தோன்னா நம்ம காய வச்சுருக்கோம்ல 4 டம்ளர் தண்ணி, அது இதில் சேர்த்திடலாம். இப்போ பாத்திரத்தில் செய்கிறதுனால நீங்கள் இந்த தண்ணி அளவு செய்யுங்க, கரெக்டாக இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி செய்யறதுனால கொஞ்சம் ஸ்டீம் வெளியே போகிறனால இது கரெக்டாக இருக்கும். 4 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கோம்ல, அதுக்கு அளவு உப்பு சேர்த்து நம்ம இதை மூடி வச்சிடலாம். நல்ல ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ இதில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி போட்டுட்டு அந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் இதை மூடி வச்சுருங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். அது வரைக்கும் திறக்காமல் மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. நல்லா பிரியாணி கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் திருப்பி மூடிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. நல்லா அடியிலிருந்து கிளறி விடுங்க. இப்போ சிம்மில் வச்சுருங்க அடுப்பை இன்னொரு 2 நிமிஷத்துக்கு. பாருங்கள், நம்ம பிரியாணி பாதி அளவு வெந்துருச்சு அரிசி. இப்போ நம்ம பிரியாணிக்கு இந்த ஸ்டீம் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி துணியை சுற்றி தம் போட போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள். ஒரு இளம் துண்டு எடுத்துக்கோங்க. அதை நல்லா இப்படி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இந்த மூடி போட்டு நல்லா மூடி, இது மேலே நீங்கள் தோசைக்கல் வச்சுருப்பீங்களா, அதை எடுத்து வைக்கலாம். அது மேலே ஒரு குக்கரில் தண்ணி பிடிச்சி மேலே வச்சுருங்க நல்ல வெயிட்டுக்கு. இது ஒரு 5 நிமிஷம் சிம்மில் ஸ்டவ் எரிட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் இப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருந்தோம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் இப்படியே விட்டுருங்க. இப்படியே தம்லேயே இருக்கட்டும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இந்த தம்மை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்ம நெய்யில் கொஞ்சம் முந்திரி பருப்பை வறுத்து இது மேலே ஊற்றிடலாம். இப்போ ஒரு 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. இப்போ இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நெய்யில் வறுத்த முந்திரியை எடுத்து நம்ம இந்த பிரியாணி மேலே ஊற்றிடலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மட்டன் பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.
நம்ம லாஸ்ட்டாக வறுத்து கொட்டின இந்த முந்திரி பருப்போடு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் சாதம் எப்படி உதிரியாக வந்திருக்குன்னு, நல்லா வெந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உணவே மருந்து, சுவையே விருந்து.